இதுவே மீன லக்னத்திற்கு 3ஆம் இடமான ரிஷப வீட்டுல குரு எண்ணி அமர்ந்து இருக்கும் போது நமக்கு எந்த மாதிரியான பலன் கொடுப்பாருன்னு பார்ப்போம். இப்ப ரிஷப வீடுன்ற போது 3ஆம் வீடு, அப்போ மீன லக்னத்துக்கு 3ஆம் வீடு, அப்ப அது மறைவு ஸ்தானம் தான். அப்ப இந்த ஜாதகர் அவருடைய சுய முயற்சியாலதான் வாழ்க்கையை வெற்றி பெறக்கூடிய தன்மையாகவும் இருக்கும். அவருக்கு சிறு வயதிலிருந்தே உழைக்கக்கூடிய தன்மையாகவும் இருக்கும். சிறு வயதிலிருந்தே ஒவ்வொரு விஷயத்திலையும் போராடி ஜெயிக்கக்கூடிய தன்மையாகவும் இருக்கும். அதே மாதிரி ரிஷப வீடுன்னும் போது சுக்கிரனோட வீடு. அப்ப சுக்கிரன் குரு வரும்போது அங்கு கலை சார்ந்த துறையில அவருக்கு வாய்ப்புகள் ஜாஸ்தி இருக்கும். இவருடைய முயற்சியும் இவருடைய எண்ணங்களும் அதை சார்ந்தேதான் இருக்கும். அதே மாதிரி சுக்கிரன் வீடுன்னும் போது 3ஆம் வீடுன்னும் போது சகோதர சகோதரிகளிடம் சிறு சிறு இடர்பாடோட தான் அந்த ஜாதகர் வாழ்க்கையை நடத்தக்கூடிய தன்மையாகவும் இருக்கும். கண்டிப்பாக மீன லக்னத்திற்கு 3ஆம் இடத்துல குரு பகவான் நின்று இருக்கும் போது அவருடைய சுய முயற்சி, சொந்த முயற்சியில தான் அவர் வாழ்க்கையை வெற்றி பெறுவதற்கான வாய்ப்புகள் அதிகமாக உள்ளது.